நல்லா இருந்தது அந்த மாதிரி சொல்லுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு வந்துட்டு பதட்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ சத்யவீரன்மா. பார்த்தீங்களா மர்சி அக்கா மார்னிங் வீடியோ சூப்பர். நிறைய பேருக்கு அந்த வீடியோ பொருந்துது அக்கா. உண்மை அதுதான். ஏன்னா நிறைய பேரோட விஷயம் நான் மார்னிங் சொன்ன கதையை நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த காட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த குரங்கு பிடிக்க போவாங்க. எப்படி பிடிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பானையை வச்சுப்பாங்களா அந்த குரங்கு பிடிக்க போகிறவங்க. அந்த பானையை வந்து ரொம்ப பெரிய பானை அழைச்சி அதுக்குள்ளே பானைக்குள்ளே பழம் பொறி உருண்டை எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த பானைக்குள்ளே. அந்த குரங்குக்கு வந்து அந்த அது அது முனை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக வச்சுருப்பாங்க, ஒரு கை போகிற அளவுக்கு. அந்த குரங்கு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பானையை வச்சுட்டு அதில் பழம் பொரியெல்லாம் போட்டுட்டு அவங்க போய் அங்கங்கே ஒளிஞ்சு உட்காந்துப்பாங்க. குரங்கு கிடுகிடுன்னு வேகமாக வருவான். வந்ததும் உள்ளே எட்டி பார்க்கும் பானைக்குள்ளே என்ன இருக்குது, பொரியும் பழமும் இருக்குது. உடனே குரங்கு என்ன பண்ணுமா, டக்குன்னு கையை விட்டு அந்த பானைக்குள்ளேருந்து அதை எடுக்க பார்த்தா அது கை வெளியே வராது. புரியுதுங்களா? அதுக்குள்ளே இவங்க வந்து பிடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே அது கொஞ்சம் சென்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொரியையும் பழத்தையும் உள்ளே போட்டுட்டு அது கையை எடுத்தால் டக்குன்னு வெளியே வந்துடலாம். ஆனால் அதுக்கு பேராசை. புரியுதா? ஆசை யாரை விட்டுச்சு? குரங்கு கூட ஆசை விடாது. என்ன பண்ணுது அது, அந்த பழமும் வேணும் பொரியும் வேணும், எப்படியாவது கையை வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணும். அதுதான் அது மாட்டிக்கும். இந்த மாதிரி தான் நிறையா பேருடைய வாழ்க்கையை. ஒரு சில விஷயங்கள் விட்டு ஒழியணும்னா ஒழிஞ்சிடணும், விட்டுறணும். புரியுதுங்களா? இது வேண்டானா வேண்டாம், இது என்ன வேணா இருக்கட்டும், இது எனக்கு வேண்டாம். ஏன்னா என் உயிரை விட என்னுடைய பர்சனல் சந்தோஷத்தை விட இது எனக்கு முக்கியம் இல்லைன்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேரை விட்டு வரலாம். ஆனால் நிறையா பேர் அந்த மாதிரி விஷயங்களை விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரீசன். புரியுதுங்களா? அந்த குரங்கு மாதிரி தான் நிறைய பேர். குரங்கு மாதிரி தான் எதையாவது ஒன்று பிடிச்சி தொங்கிட்டே இருப்போம். இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அது இதுன்னு யோசிப்போம். நமக்குன்னு வந்து எக்ஸ்கியூஸ் வச்சுருப்போம், நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். யாராவது ஒன்று கேட்டால் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவோம். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ ஓகே அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா மறுபடியும் இன்னொரு எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். ஏன்னா அந்த நம்ம சொல்கிற நம்ம பண்ணுற தவறு கரெக்டாக மற்றவங்களுக்கு அவங்களும் அக்செப்ட் பண்ணணுன்ற லெவலுக்கு நம்ம